இது ஓரளவுக்கு ரவிசங்கர்கிட்ட கேட்குறேன். வணக்கம் திரு ரவிசங்கர். வணக்கம் சார். நீங்கள் ஒரு சர்வதேச வங்கியல் துறையினுடைய அயலக பணியாளர், இன்று ஓய்வு பெற்று எங்களோடு பேசுகிறீர்கள். ஒரு பொருளாதார நிபுணர். ஐயா, 2022-23 டெல்லியினுடைய ரெவென்யூ சர்ப்ளஸ் எவ்வளோ அப்படின்னு நான் பார்க்குறேன். உள்ளே போய் 14,457 கோடி சர்ப்ளஸ். அது என்ன சொல்கிற தமிழில் உபரி, அப்படி தானே? இப்போ 2024-25 டெஃபிசிட் 2 விதமாக கொடுக்குறாங்க. ஒன்று 1495 கோடி, இன்னொரு இடத்துல 6560. ஃபிஸ்கல் டெஃபிசிட், ரெவென்யூ டெஃபிசிட். ரைட், ஃபிசிக்கல் டெஃபிசிட் ஒன்று, ரெவென்யூ டெஃபிசிட். ரைட், அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ என்ன காரணம் அப்படின்னு இந்த ஆங்கில கற்று தெரிகிறது. 34% ஷார்ட் ஃபால். என்னது, டேக்ஸ் ரெவென்யூ குறைஞ்சதுனால ஷார்ட் ஃபால் ஆனால இந்த ஃபிசிக்கல் டெஃபிசிட் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது 17% லோவஸ்ட், அதாவது 23-24 விட 24-25. இப்போ நான் சொன்ன 3 கட்சியுடைய மேனிஃபெஸ்டோவோட சொல்லுங்கள், நீங்கள் போக்கு எப்படி இருக்குது? கண்டிப்பாக இதில் இவர் முன்னாடி ரங்கராஜன் சார் பேசினார். கண்டிப்பாக ரொம்ப அழகாக பேசினார். எந்த விதத்தில் இந்த ஃப்ரீ பீஸ்னால எக்கானமியில் எப்படி இம்பேக்ட் ஆகும் என்ன அப்படின்னு. இப்போ டெல்லியோடைய இதை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னால் மொத்தமே அவங்களது வருமானம் நெட் ரெசிப்ட்னு பார்த்தால் 64,500 கோடி தான் மொத்த ரெசிப்ட் பட்ஜெட்டில் டெல்லியை பொறுத்த வரைக்கும். தென் செலவினம் அப்படின்னு பார்க்குறச்சு ஒரு 75 கோடி 75,000 கோடி. 75,000. வேறு தமிழ்நாடுன்னு பார்த்தா 3 லட்சம் கோடி பட்ஜெட் போடுறது, 3 லட்சம் கோடி அப்படி போடுறாங்க. அந்த மாதிரி உத்தரப்பிரதேஷ்லாம் லேக்ஸ் ஆஃப் க்ரோர்ஸ் போடுறது. இவங்களுக்கு மொத்தமே யூனியன் டெரிட்டரி தான், அவ்வளோதான் மொத்தமே. இதில் இம்பார்ட்டன்ட் கீ செக்டர்ஸ் எல்லாம், ஃபார் எக்ஸாம்பிள் போலீஸ்க்கு வருஷத்துக்கு 11,500 கோடி பட்ஜெட் வருது. அதை டெல்லி கவர்மெண்ட் போடுறது இல்லை, அதை யூனியன் கவர்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. ஆமாம், ஏன்னா லா அண்ட் ஆர்டர் அவங்க கையில். ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு மொத்த பட்ஜெட்டு. இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ பீஸ் இலவசம் அப்படின்னு எடுக்கிறச்ச மொத்தமாக டெல்லியில் 71 லட்சம் லேடிஸ் இருக்காங்க. இப்போ இந்த ரூபாய் 1.55 crores டோட்டல். 1.5 கோடி மொத்தம் டோட்டல் பாப்புலேஷன். அதில் 71 லட்சம் பெண் வாக்காளர் மகளிர் இருக்காங்க. ஸோ இதில் இது வரைக்கும் 1000 ரூபாய் மாதத்துக்கு இவங்க கொடுத்துருந்தாங்க. யார்? ஏஏபி அவங்க ஆப் கொடுத்துருந்தாங்க. இப்போ என்ன பண்ணாங்க, பிஜேபி நாங்கள் 2,500 கொடுப்போம் மாதத்துக்கு. அந்த மாதிரி காங்கிரஸ்ன்னு சொன்ன உடனே ஏஏபி என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் இப்போ மறுபடியும் தேர்தலை வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தால் 2,100 ரூபாய் மாதத்துக்கு கொடுப்போம் அப்படின்னாங்க. ஸோ அந்த மாதிரி வச்சு கணக்கு பார்க்குறச்ச 71 லட்சம் மகளிருக்கும் 2,100 ரூபாய் மாதத்துக்கு கொடுத்தீங்கனால் மாதத்துக்கு செலவு 1,491 கோடி மாதத்துக்கு செலவாகும். வருஷத்துக்கு நம்ம பட்ஜெட்டே மொத்தம் நான் சொன்னேன் 64,000 கோடி தான் ரெசிப்ட்னு. இப்போ 78 கிட்ட வந்துட்டு 76 ப்ளஸ். நீங்கள் 2 வருஷம் முன்னாடி உள்ள சொல்கிறீங்க, தப்பு இல்லை, கரெக்ட் தான். நான் 2024, 23, 24, 25 கடந்த ஏப்ரல் மார்ச் அப்புறம் சொல்கிறேன். இந்த இது மட்டுமே மகளிருக்கு இதை கொடுத்தால் வருஷத்துக்கு 17,892 கோடி வருஷத்துக்கு ஆகும் செலவு. இதை தவிர நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 2,500 ரூபாய் மாதத்துக்கு இவங்க பிஜேபி அண்ட் இவங்க கொடுத்தாங்கன்னா 2,500 ரூபாய் மாதத்துக்கு, அது வருஷத்துக்கு 21,300 கோடி ரூபாய் செலவாகும். இது மட்டும். இதை தவிர 300 யூனிட் ஏஏபி ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, எலக்ட்ரிசிட்டி இலவசம். அப்போ 300 யூனிட் கொடுத்தீங்கன்னா எவ்வளோ பணம் ஆகும்? அந்த அளவுக்கு உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் இது அவங்களுக்கு நீங்கள் பணம் கட்டணும். அவங்களுக்கு எப்படி கட்ட போகிறீங்க அதில் துண்டு விழும். அதை தவிர சீனியர் சிட்டிசன் எல்லாருக்குமே, சீனியர் சிட்டிசன் 60 வயசுக்கு மேலே, ஓகேவா, எல்லாருக்குமே ஃப்ரீயாக ஹெல்த் கேர் ஏஏபி கொடுத்துருக்காங்க. இதை இவங்க பிஜேபி பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் வரும். அதை தவிர ஸ்காலர்ஷிப் ஃபார் டெலிட் ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும். இதை தவிர நீங்கள் மேல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது வரைக்கும் 2019 வரைக்கும் கேர்ள்ஸுக்கெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்தீங்க. இப்போ இப்போ ஆண் பிள்ளைகளுக்கு படிக்கிறவங்களுக்கு ஃப்ரீ இதுன்னு கொடுத்துருக்கீங்க. இதை தவிர ஆட்டோ டிரைவர்ஸ்க்கு 15 லட்சம் ரூபாய் சொல்லிட்டேன். ஆமாம், காங்கிரஸ் 25 லட்சம் எல்லாத்துக்கும் காமன். ஸோ இந்த மாதிரி பார்க்குறச்ச இதனுடைய லாங் டேர்ம் இம்பாக்டை பார்க்கணும். எக்கானமியில் நீண்டகால பாதிப்பு உங்களுக்கு எங்கே இம்பாக்ட்னு சொல்றது நான் கேட்குற சொல்லுங்க, பாதிப்பா நன்மையா? லாங் டேர்ம் இம்பாக்ட்னா என்ன?
இம்பாக்ட் இப்போ ஃப்ரீ பீஸை வச்சு பார்க்குறச்ச நெகட்டிவ் இம்பாக்ட். நெகட்டிவ். எக்ஸாக்ட். ரைட். ஸோ இப்போ இதெல்லாம் கொடுத்தனால சமூகம் பெருசா ஆயிருமோ? இப்போ பிஜேபி 10 லட்சம் ரூபாய் ஃப்ரீ ஹெல்த் இன்சூரன்ஸ் நாங்கள், காங்கிரஸ் 25 லட்சம் ரூபாய்னாங்க. சார் 25 லட்ச ரூபாய் ஃப்ரீ, ஓகே, என்ன ஃப்ரீ சார்? நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில், இன்சூரன்ஸ் கம்பெனி ப்ரைவேட்டும் இப்போ இருக்குது, கவர்மெண்ட்டும் இருக்குது, ப்ரீமியம் நீங்கள் பே பண்ணணும். நீங்கள் கவர் பண்ணுறீங்க இன்சூரன்ஸ். நாளைக்கு ஒரு 100 பேர் இதுவாகிட்டு 25 லட்சம் நீங்கள் கொடுக்குறீங்க, 100 பேரோ 500 பேரோ, பணம் எங்கே இருக்குது? இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நான் முடிச்சிடறேன் சார். இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி பணம் கொடுக்க போகிறீங்க? டோட்டல் பட்ஜெட்டே இவ்வளோதான் சார். இதுலேருந்து எங்கேருந்து கொடுப்பீங்க? இது வந்து காங்கிரஸ் ஆகட்டும், பிஜேபி ஆகட்டும், எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் இது இன்க்ளூடட். இதனால தான் இதை பொதுவான ஒரு கேள்வியை ஒரு பொருளாதார நிபுணராக வச்சுட்டீங்க. ஆமாம், வங்கித்துறை அவர் வந்து ஒரு பொருளாதார நிபுணர் தான். ஆகவே அவர்கிட்ட நான் சொன்ன இதெல்லாம் சொல்லிட்டேன். சர்ப்ளஸ் பட்ஜெட்னா உபரியால என்ன மாதிரியான லாங் டைம் இட் ஹஸ் பீன் டேக் லாங் டைம் இம்பாக்ட். அப்ப இவங்க என்ன பண்ணணும்? இதில் இவங்க ஃப்ரீ இதுன்னு சொல்றாங்க இல்லையா, ஃப்ரீன்னு சொல்லும்போது பட்ஜெட்ல போடும் பொழுதே நீங்க எந்த ஒரு கார்பரேட் பட்ஜெட்லாம் பார்த்தீங்கன்னு ரிசீவபிள்ஸ், பேயபிள்ஸ் ப்ரொவிஷன் கொடுப்பாங்க. நீங்க இவ்வளவு இது இருக்கு இல்லையா, பட்ஜெட்ல நீங்க ப்ரொவிஷன் கொடுக்கணும். கொடுக்க முடியுமா? இல்ல இல்ல, இப்போ ஒரு சார் இவர் பேசினாரு அண்டு அவரும் சொன்னார், ஷீலா தீக்ஷித்தை பொறுத்தவரை அவங்க நல்லா பண்ணாங்க. 1998லேருந்து 2013 வரைக்கும் காங்கிரஸ் தான் இருந்தாங்க. 2013 ஏஏபி ஜெயிச்சது. ஒரு 49 நாள் இருந்தார், ரிசைன் பண்ணார். மறுபடியும் எலெக்ஷன் வந்து 2015, 20. இதில் ஒன்று என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஷீலா தீக்ஷித் என்ன இதுவாக இருந்தாலும் 2015 ஆகட்டும் 2020 ஆகட்டும் அசம்பிளி எலெக்ஷனில் காங்கிரஸால் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியவில்லை. நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி பர்சன்டேஜ் ஆஃப் ஓட் அந்த அளவுக்கு குறைஞ்சி போயிடுது. 6 நாளாயிட்டு. ஆமாம், 2015 ஏஏபி 67 சீட்டு வாங்கியிருக்காங்க. இவங்க பிஜேபி 3. 70க்கு 67. ஆமாம், அது 70க்கு தான். இப்போ கடைசியா 20ல எவ்வளவு தெரியுமா? 24. இப்போ 20ல இப்போ கடைசியா 62. 70க்கு 62. ஆனால் காங்கிரஸ் 0 ஓட்டு தான். அதே மாதிரி பார்லிமெண்ட் எலெக்ஷனையும் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டீங்க 2014, 19, 24 பிஜேபி கிளீன் ஸ்வீப். ஸோ இதை வச்சு பார்க்கும்பொழுது என்னோட பாயிண்ட் என்ன அப்படின்னா, டெல்லி எலெக்ஷனில், ஆனால் இது கோயிங் பியாண்ட் தி டாபிக் நினைக்கிறேன், டெல்லி எலெக்ஷனில் காங்கிரஸுக்கு அந்த அளவுக்கு வாய்ப்பு என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை. இது என்னுடைய ஒப்பீனியன். காங்கிரஸ் டைரக்ட் கான்டெஸ்ட் அப்படின்னு பார்த்தா ஏஏபி அண்ட் பிஜேபி. அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் இந்த டாபிக் வரும் ஃப்ரீ பீஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி சொன்னேன். என்ன சொன்னேன் அப்படின்னா, நீங்கள் என்ன வேணாலும் ஃப்ரீ பீஸ் கொடுங்க சார். அந்த ஃப்ரீ பீஸ் கொடுக்கும்பொழுது ஃபைனான்ஷியலி லாங் டேர்மில் சஸ்டைனபிளான்னு பார்க்கணும். எந்த அளவுக்கு நான் ஒரு ப்ரைவேட் பேலன்ஸ் ஷீட்டு, பார்ட்னர்ஷிப் ஃபார்ம், கார்பரேட் எதுவாக இருந்து கம்பெனி லிமிடெட், இந்த பேலன்ஸ் ஷீட்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, எந்த ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணாலும் அதுக்கு ப்ரொவிஷன் கொடுப்பாங்க கண்டிப்பாக. அது மாதிரி எனக்கு எந்த ஒரு பேமெண்ட்டை வர வேண்டி இருந்தாலும் அது ரிசீவபிள்ஸ்னு கொடுப்போம். நான் ஏற்கனவே கொடுக்க வேண்டி இருந்தால் அதுக்கு பேயபிள், ஃபர்தராக ஃப்யூச்சரில் கொடுக்க போகிறதுக்கு இந்த வருஷத்துக்கு இதை ப்ரொவிஷன் இவ்வளோ கொடுப்பேங்கிற. நீங்கள் அந்த மாதிரி பட்ஜெட் போடும் பொழுது இந்த மாதிரி ஃப்ரீ பீஸ்லாம் கொடுக்குறீங்க இல்லையா, அதை சொல்லி டோட்டலாக எனக்கு இவ்வளோ வருது, இதை பட்ஜெட்டில் ப்ரொவிஷன் கொடுக்குறேன், இதுக்கு இந்த அளவுக்கு இன்கம் எனக்கு இருக்குது, அதை காமிச்சேன்னு வச்சுங்க, யாருமே குறை சொல்ல மாட்டாங்க எந்த ஒரு கட்சியும். ஆனால் என்னென்ன சோர்ஸ் இருக்கு, என்ன சோர்ஸ், அதான் சொல்றேன், சோர்ஸ் ஆஃப் இன்கம். அதுதான் வந்து வருமானத்தில் காமிக்கணும். எதுவுமே இல்லாமல் இவங்க கொடுத்தாங்க அப்படின்னா என்ன ஆறுது, என்ன தைரியம் சார்? ஜெயிச்சு உள்ளே வந்தாச்சுன்னா 5 வருஷத்துக்கு ஆட்சியில் இருப்போம். எந்த ஒரு காரணத்தை கொண்டும் இப்பெல்லாம் 356 யூஸ் பண்ணி டிஸ்ட்ரீஸ் பண்ண முடியாது பொம்மை இதுலேருந்து. அந்த மாதிரி இருக்கிறச்ச மேனிஃபெஸ்டோவில் போட்டு சொல்கிறாங்க. ஆனால் மேனிஃபெஸ்டோ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது இல்லை. நீங்கள் பண்ணீங்கன்னா ஃபைனான்ஷியலி இப்பயே பார்த்துருக்கோம் நிறையா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸு எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்கன்னு. இவர் ரங்கராஜன் சார் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி உங்கள் டோட்டல் இன்கமில் இப்போ தமிழ்நாடே எடுத்தீங்கன்னா டோட்டல் இதில் 70%, 65லேருந்து 70% சேலரி பென்ஷன் அப்படி போயிடுது. அதை தவிர எவ்ரி இயர் 49,000 50,000 கோடி வெளியில வாங்கின கடனுக்கு வட்டி அசல் 3.5 லட்சம் கோடியில் 1,58,000 கோடி அதுக்கே போயிடுது. ஸோ இன்னைக்கு மூலதன இன்வெஸ்ட்மெண்ட் வெறும் 40,000 கோடி. நீங்க வந்து 3-4 வருஷத்துல இவ்வளோ 4 லட்சம் கோடி வாங்கியாச்சு.
இது வந்து இப்போ இந்த இதை எடுக்க வேண்டாம், பொதுவாக டெல்லியை சொல்றேன். பொறுத்தவரை- ஃபைனான்சியலி நாட் சஸ்டைனபிளா இல்லையா, என்னை பொறுத்த வரைக்கும் பியாண்ட் தி மீன்ஸ் அப்படின்னா ஃபைனான்சியலி நாட் சஸ்டைனபிள்.